ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த கால வேளையில் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு நம்முடைய தியானத்திற்காக நாம் தெரிந்து கொள்கிற வேத வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் 5ஆம் சங்கீதம் 11ஆம் வசனம். உம்மை நம்புகிறவர்கள் யாவரும் சந்தோஷித்து எந்நாளும் கெம்பீரிப்பார்களாக. உம்மை நம்புகிறவர்கள் யாவரும் சந்தோஷித்து எந்நாளும் கெம்பீரிப்பார்களாக. உம்மை நம்புகிறவர்கள், ராஜாதி ராஜனை நம்புகிற கர்த்தருடைய ஜனங்கள் எந்நாளும் சந்தோஷித்து எப்பொழுதுமே அவர்கள் கெம்பீரமாயிருப்பார்களாக. நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய நம்பிக்கையை குறித்து தான் ஆண்டவர் கடந்த நாட்கள் எல்லாம் பேசிக்கொண்டே வருகிறார். நாம் நம்பிக்கை அவர் மேல வைத்திருக்கிறோம். உம்மை நம்புகிறவர்கள், கர்த்தருடைய நாமத்தை நம்புகிறவர்கள், அவர்கள் வெட்கப்பட மாட்டார்கள் என்பது வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. உம்மை நம்புகிறவர்கள், இப்ப தேவனுடைய வார்த்தையின் மேல் நம்பிக்கை வைக்கிற கர்த்தருடைய ஜனங்கள் எப்படி கம்பீரமாய் சந்தோஷம் விடுகிறார்கள் என்பதை நீங்கள் வேதத்தில் கவனித்தால், ஆதியாகமத்தின் புஸ்தகத்தில் 13ஆம் அதிகாரத்தில் பின்னுள்ள பகுதியை நாம் வாசிக்கும் பொழுது அங்கே ஒரு சம்பவம் நமக்கு எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த சம்பவத்தில் கர்த்தர் ஒரு காரியத்தை நமக்கு தெளிவுபடுத்துகிறார். அது என்ன? பார்வோனும் அவனுடைய ஜனங்களும், ஒரு காலம் பஞ்ச காலம் வருகிறது. ஆபிரகாமும் அவனுடைய கூட்டத்தாரும் எகிப்திலே அவர்கள் தஞ்சம் அடையும்படி, பஞ்சத்திற்கு பிழைக்கும்படி அங்கே போகிறார்கள். ஏனென்றால் எகிப்தில் வேளாண்மை எப்பொழுதுமே செழிப்பாக இருக்கும். ஆபிரகாமும் அவனுடைய ஜனங்களும் போன பொழுது ஆபிரகாமுக்கு ஒரு ஆபத்து காத்திருக்கிறது. என்ன ஆபத்து? அவனுடைய மனைவி சாராய் அங்கே கடத்தி கொண்டு போகப்படுகிறார். பார்வோனுக்கு வேண்டும் என்று அவளுடைய அழகின் நிமித்தம் அவளை ஆபிரகாமிடத்திலிருந்து கொண்டு போய்விட்டார்கள். ஆனால் ஆபிரகாமுக்கு தெரியும், தன்னை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். அவன் நம்பிக்கையோடு இருக்கிறான். அவன் நம்பிக்கையை விட்டுவிடவில்லை. பார்வோனை எதிர்த்து யுத்தம் பண்ணுவதற்கு ஆபிரகாமுக்கு பலன் இல்லை, ஆட்கள் இல்லை. ஆனாலும் கர்த்தரை மாத்திரம் நம்பியிருக்கிறான். தன் மனைவியை அவர்கள் கடத்தி கொண்டு போய் அந்த மனைவியை பார்வோனுக்கு மனைவியாக்க வேண்டும் என்று அவர்கள் விரும்பினார்கள். அன்று இரவிலே கர்த்தர் பார்வோனுக்கு ஒரு சொப்பனத்தில் வெளிப்பட்டு, அவள் வேறொருவனுடைய மனைவி, நீ எப்படி அவளை கொண்டு வரலாம் என்று சொல்லி கர்த்தர் பார்வோனை கடிந்து கொண்டு அவனுக்குள்ள ஒரு மரண திகிலை, பயத்தை கட்டளையிட்டு ஆபிரகாமுடைய மனைவியாகிய சாராயை திரும்ப ஆபிரகாமிடத்தில் அனுப்பும்படி கட்டளை கொடுத்தான். அவன் பயந்து நடுங்கி போய் அந்த சாராயை அனுப்பிவிட்டான். அனுப்பினதோடு மாத்திரமல்ல, சில வேலைக்காரிகள் எல்லாவற்றுக்கும் மேலாக பல உச்சிதங்களையும் கொடுத்து அனுப்பிவிட்டார். காரணம், சர்வ வல்லமையுடைய தேவன் அவனுக்கு எச்சரித்தது. ஆனால் ஆபிரகாமுடைய நம்பிக்கை தளர்ந்து போகவில்லை. அவன் சோர்ந்து போகவில்லை. அவன் தன் தேவனுக்குள் மகிழ்ச்சியாகத்தான் இருந்தான். அவன் கம்பீரித்துதான் நின்றான். அவன் சத்துருக்களுக்கு முன்பாக தலை குனிந்து போகவில்லை. காரணம் ஒன்றுதான், அவன் நம்பிக்கை அவன் தேவன் மேல் இருந்தது. அவன் சோர்ந்து போகவில்லை. அவன் தளர்ந்து விடவில்லை. கர்த்தர் ஆபிரகாமோடு கூட இருந்து நடத்தினார்.
நம்முடைய நம்பிக்கை யார் மேல் இருக்கிறது? சூழ்நிலை மாறுதலாக இருக்கும் பொழுது, பிரச்சனைகள் வரும் பொழுது, போராட்டங்கள் வரும் பொழுது, நெருக்கடி வரும் பொழுது நம்முடைய நம்பிக்கை யார் மேல் வைக்கிறோம்? சர்வ வல்லமையுடைய தேவன் மேல் வைக்கிறோமா? அல்லது மாம்சமான ஜனங்கள் மேல், மனிதர்கள் மேல் நம்முடைய நம்பிக்கை வைத்து அவர்களிடத்திற்கு நம்மை விற்று போடுகிறோமா? ஆபிரகாமின் தேவன் இன்றைக்கும் உயிருள்ளவராக இருக்கிறார். தாவீதை எடுத்துக்கொள்ளுங்க. தாவீதுடைய வாழ்க்கையிலையும் யுத்தம் வந்தது. நிறைய யுத்தத்தை தாவீது சந்தித்தார். ஆனால் அந்த யுத்தங்களில் எல்லாம் ஜெயம் பெற்றார். காரணம், தாவீது தன் நம்பிக்கையை கர்த்தர் மேல் வைத்திருந்தார். சோர்ந்து போகவில்லை. நெருக்கடி வந்த பொழுதும் கர்த்தரை விட்டுவிடவில்லை. பிரச்சனை வந்த பொழுதும் கர்த்தரை விட்டுவிடவில்லை. போராட்டங்கள் வந்த பொழுதும் கர்த்தரை விட்டுவிடவில்லை. எப்பொழுதெல்லாம் நெருக்கடி வருகிறதோ, எப்பொழுதெல்லாம் பிரச்சனை வருகிறதோ, அவன் நம்பிக்கையை தளர்ந்து போகவில்லை. நம்பிக்கை தளர்ந்து போகிற சூழல் வந்தாலும் வேதம் சொல்லுகிறது, தாவீது கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டார். எனக்கு மிகுந்த ஆச்சரியமாக இருக்கும். வேத வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது அந்த வேத வசனங்களில் சில நேரங்களில் நமக்கு அவ்வளவு மகிழ்ச்சியை தரும். அது என்ன? தாவீது தன்னை கர்த்தருக்குள் திடப்படுத்தி கொண்டார். அது அந்த திடப்படுத்துதல். அவன் நம்பிக்கை தளர்ந்து போகும் பொழுது தன்னை திடப்படுத்தி அந்த நம்பிக்கையில நிறுத்தி கொள்ளுகிறான். அவன் தளர்ந்து போனாலும் அவன் நம்பிக்கை கெட்டு போகவில்லை. அதனாலதான் சங்கீதக்காரன் எழுதும்போது எளியோருடைய நம்பிக்கை கெட்டு போவதில்லை என்று எழுதுகிறார். நாமும் கூட நம்முடைய நம்பிக்கையை எப்பொழுதெல்லாம் தளர்கிறதோ அப்பொழுதெல்லாம் நாம் அவருக்குள், கர்த்தருக்குள் நம்மை திடப்படுத்தி கொள்ள வேண்டும். அந்த நம்பிக்கையை சோர்ந்து போக, தளர்ந்து போக விடக்கூடாது. நம்முடைய ஆத்துமா சில நேரத்தில் சோர்வடையும், பலவீனமடையும். அப்பொழுதெல்லாம் நம்முடைய இருதயம் சோர்ந்து போய்விடும். நாம் சோர்ந்து போகும் பொழுது கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறாரா என்று ஒரு கேள்வி நமக்குள்ளே தோன்றும். ஆனால் தாவீதை போல கர்த்தருக்குள் நம்மை திடப்படுத்தி கொள்ள பழக வேண்டும். அப்படி பழகிவிட்டால் அந்த நம்பிக்கை கெட்டு போகாது. அந்த நம்பிக்கை நிமித்தம் மகிழ்ந்து கலிகூறுகிறது மாத்திரமல்ல, நாம் கம்பீரித்து நிற்போம். நாம் கம்பீரமாய் நிற்போம். நம்மை பார்க்கிறவர்கள் ஆச்சரியப்படுவார்கள். இது என்ன மனிதன், இவ்வளவு போராட்டம், இவ்வளவு நெருக்கடி, ஆனால் நிற்கிறான். ஆனால் அவனுக்கு ஒரு குறைவும் இல்லாமல் இருக்கிறான் என்று சொல்லி நம்மை குறித்து ஆச்சரியப்படுவார்கள். நம்மை குறித்து அவர்கள் பிரமிப்படைவார்கள். காரணம், நம்மோடு கூட இருக்கிற சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் நமக்கு துணையாய் இருக்கிறது. அவர்கள் கண்டு ஆச்சரியம் அடைவார்கள். இத்தனை போராட்டம், இத்தனை நெருக்கடி, இத்தனை உபத்திரவம், ஆனாலும் கர்த்தர் கைவிடவில்லை. அந்த நம்பிக்கை தாவீதுடைய வாழ்க்கையில் நீங்கள் அதை பார்த்தால், அந்த நம்பிக்கையில கொஞ்சம் கூட அவன் குறைந்து போகவில்லை. குறை வரும்பொழுதெல்லாம் தன்னை கர்த்தருக்குள் திடப்படுத்தி கொண்டு அவரை விட்டுவிடாதபடி பிடித்து கொள்ளுவான். தாவீதை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், எனக்கு பிரியமான தாவீது, என் இருதயத்துக்கு பிரியமானவன். தாவீதை போல ஒரு பிரியமானவனை நான் பார்த்ததில்லை. என் இருதயத்துக்கு ஏற்றவன் என்றெல்லாம் தாவீதை குறித்து கர்த்தர் உயர்வாய் சொல்லுவதற்கு காரணம் அவன் நம்பிக்கை. அவர் மேல் அவன் வைத்திருந்த நம்பிக்கை. சிங்கத்தை பார்த்தால் கூட, சிங்கம் வந்து ஆட்டுக்குட்டியை கவ்வினால் கூட அவன் சொல்லுவான், நீ என்ன ஒரு சிங்கம், நான் பார் சேனைகளின் தேவனாகிய கர்த்தரை என் கூட வச்சிருக்கேன், அவரோடு கூட வர்றேன், உன்னை இப்போ பார் ஆட்டுக்குட்டியை போல கிழிச்சு போட்டுறேன் அப்படின்னு கிழிச்சு போட்டா சிங்கத்தை செய்தான்.
அதே போல கரடியை அதே போல கிழித்து போட்டா. கோலியாத்தையோ அப்படிதான் செய்தான். என்னது? நம்பிக்கை. தேவன் மேலுள்ள நம்பிக்கை. நான் ஆராதிக்கிற தேவன் எவ்வளவு மேன்மையானவர் என்கிற அந்த நம்பிக்கையினை மகிழ்ந்து கலிகூர்ந்திருந்தார். நாமும் கூட நம் நம்பிக்கை, தேவன் மேலுள்ள நம்பிக்கை தளர்ந்து போகும் பொழுது, சோர்வடையும் பொழுது அவருக்குள் நம்மை திடப்படுத்தி கொண்டு மகிழ்ந்து பாருங்கள். உங்கள் பலவீனங்கள் மறையும், உங்கள் சோர்வுகள் அகலும். கர்த்தருக்குள் உங்களை திடப்படுத்தி கொண்டு இன்னும் முன்னை விட அதிக பலத்தோடு எழும்பி அவருக்காக கிரியை செய்ய முடியும். மறந்து விடாதீர்கள், இந்த காலை வேளையில அவரை நம்பிக்கையாக கொண்டிருக்கிற ஜனம் பாக்கியம் உள்ளது. அந்த பாக்கியத்தை இழந்து விடாதீர்கள். ஆமென், ஆமென்.